நல்ல நாள் அதுவுமா இப்படியா நச நச நசன மழை பெய்யணும். கடவுளே, வெளியில அடுப்பு பத்த வச்சு விடிய விடிய முறுக்கு பலகாரம் பண்டம்னு எல்லாம் செய்யலாம்னு ஆசைப்பட்டேன். ஆனா என் ஆசையில மண்ணள்ளி பட்ட மழையே. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? வருஷத்துக்கு ஒரு நாள் தான் தீபாவளி வருது, இன்னைக்கு இப்படி எல்லாரையும் சங்கடப்படுத்துறியே. ஐயோ, என்னத்த சொல்ல. சே, 2000 ரூபா போட்டு வெடி வாங்கி வச்சதோ பிள்ளைவ, அதுவும் ஆதிக்கு ஒரு கம்பி மத்தாப்பு கூட எடுத்து கொளுத்த முடியாம போயிடுச்சே. ஐயோ, இந்த வசந்தியும் சின்ன பொண்ணு வாரன்னு சொன்னாலவே என்ன செய்யறாளவன்னு தெரியல. தீபாவளி அன்னைக்கு ராத்திரி தெருவே என்ன கலர் கலரா வெடி வச்சுக்கிட்டு சிரிப்பா சத்தம் கேட்கும். ஆனா இந்த வருஷம் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்ட அளவுல இருக்கு. எவ்வளவு எந்திருக்காளா பாரு. ஏ சின்ன பொண்ணே, வசந்தி, எத்த சின்ன பொண்ணே கதவு தரமா. ஏன் நாலுமடி வசந்தி, வசந்தியும் காணும் சாமந்தியும் காணும். நம்ம தான் மழையில அலைஞ்சுக்கிட்டு கிடக்குறோம். பேசாம போய் நம்மளும் இழுத்து பத்திக்கிட்டு தூங்கலாம். விடிஞ்சு மழை விடுமா விடாதா தெரியல. இந்த தீபாவளி அவ்வளவுதான் மழை இருக்கு. வசந்தி என்ன விடிய விடிய தூங்குறாப்புல இருக்க? தீபாவளின்னு இவளுக்கு கொஞ்சம் கூட நினைப்பு இல்லையா? அடியே, எழுந்து வாடி வெளியா. இக்கா சொல்லுக்கா சொல்லு. என்னடி பண்ற? ஆத்தி ஒரு பொம்பளை இவ்வளவு நேரமா தூங்குவாங்க? மத்த நாள்ல தூங்கின சரி, இன்னைக்கு தீபாவளி தானே. ஏக்கா, தீபாவளி இருக்கட்டும், அடிக்கிற மெல்ல நினைச்சுக்கிட்டு நீ என்ன பண்றீங்க? உள்ள வா. ஏமா சின்ன பொண்ணை பாத்தியா? சின்ன பொண்ணை கண்ணன் அவைய மாமியை தேடிட்டு என் வீட்டுக்கு வந்தவ. ஏக்கா, இந்தா உள்ளதா இருக்கா, வாயக்கா. எனக்கு வாழவே பிடிக்கல, நான் சாவ போறேன். ஆத்தாடி ஆத்தி, நானும் கிழமை எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு திரிகிறா இவன்? சின்ன பொண்ணு, என்னத்தாச்சு உனக்கு? ஏக்கா, காலையில 4 மணிக்கு எழுந்து என் வீட்டுக்கு வந்தா. வந்ததுலேருந்து எனக்கு வாழ பிடிக்கல, நான் ஜாவ போறேன், வாழ பிடிக்கல ஜாவ போறேன்னு மட்டும்தான் சொல்றல தவிர அதை தாண்டி வேற ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாக்கா. நானும் எவ்வளவு நேரம் தான் பொறுமையா கேட்கறது? எவ்வளவு நேரம் தான் ஒரு மனுஷன் நானும் பொறுமையா கேட்கறது? ஒரு கட்டத்துக்கு மேல என்னால பொறுமை தாங்க முடியல. பலாறு 4 பல்ல கழட்டிக்கிட்டு விழுற மாதிரி அற விட்டேன். அப்பவும் வாய திறந்து சொல்ல மாட்டேங்கிறா. எனக்கு வாழ பிடிக்கல, நான் ஜாவ போறேன். சின்ன பொண்ணு, சாவலாமா சாவலாம். ஏன் என்ன காரணம்னு சொல்லு. நாளைக்கு நீ செத்து விட்டா நீ ஏன் செத்துன்னு ஊர்காரெல்லாம் கேட்பாவல்ல. அதுக்கு நாங்க 2 பேரும் சொல்லி அழணும் இல்லையா? என்னன்னு சொல்லிட்டு சாவுமா. இன்னொரு விஷயம், சாவு தான் தீபாவளி முடிஞ்ச பிறகு சாவு. இன்னைக்கே மழை வந்து தீபாவளிக்கு எடுத்துடுச்சு. அப்புறம் திடீர்னு இன்னைக்கு நீ செத்து விட்ட, அப்புறம் வாங்கி வச்ச வெடியெல்லாம் வீணா போயிடும், புது துணியெல்லாம் போட முடியாத போயிடும். இந்தா நான் விடிய உட்காந்து மழை கூட பார்க்காம பண்டம் பலகாரம் முறுக்கெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அப்புறம் அதெல்லாம் தின்ன முடியாத போயிடுமா. ஏ கை வச்சுட்டா நம்ம ஏக்கா முறுக்கு பண்டம்லாம் தின்ன முடியாத போகுது. நம்ம பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட வேண்டியதே. இந்தா இவ திமிர எடுத்து போய் சாவரன்னு சொன்னா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஏன் சின்ன பொண்ணு, அப்படி என்ன உனக்கு தலைப்புற பிரச்சனை சாவர அளவுக்கு? என்ன பண்ணிட்டு சாப்பிட்ற? ஏக்கா, தீபாவளிக்கு வாங்கி வச்ச வெடியெல்லாம் வெடிக்காம அப்படியே கிடக்கு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல அக்கா. அதுதான் சாவ போறேன்னு முடிவு பண்ணிட்டேன். என் அறிவு கட்டவல, வெடியெல்லாம் தீபாவளி அன்னைக்கே வெடிக்கணும் எதுவும் சட்டம் இருக்கா என்ன? மழை விட்ட பிறகு வெடிச்சா என்னையா? ஒண்ணு மழை பெய்யணும், இல்ல வெயில் அடிக்கணும். தீபாவளி அதுமா பார்த்து வெயிலும் மயிலும் சேர்ந்து அடிக்குது. வாங்கி வச்ச வெடியெல்லாம் நமத்து போயிடுச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல. சின்ன பொண்ணே, வெடி நமுத்து போயிடுச்சா? இந்த சும்மா அப்படியே வானல போட்டு அடுப்பு லேசா சூடாக்கி ஒரு வாட்டினா போதும், வெடியெல்லாம் காய போகுது. சின்ன சின்ன வெடியெல்லாம் வீட்டுக்குள்ளார இருந்து எடுத்து வச்சுக்கிட்டு வெடிச்சா என்னம்மா? இதுக்கு போய் சாப்பிட்றேன்னு சொல்லிக்கிட்டு 4 கிழமையும் இந்தா எழுந்து போய் குளி, முதல்ல குளிச்சுட்டு நல்லா அழகா புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வா. ஏக்கா, ராத்திரிக்கு எனக்கு ஒரு கெட்ட கனவு. என்னடி கனவு? உன்னைய மாதிரி ஏதோ ஒரு குந்தாணி பேய் ஒன்று வந்து வீட்டு வாசல் முன்னாடி சின்ன பொண்ணை ஏந்திரின்னு என்னைய ஒய்யாம கூப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. நான் யாரு எந்திரப்பனா? நல்லா இழுத்து போத்திக்கிட்டேனே, வெளியே எட்டி கூட பார்க்கல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேயா போயிடுச்சு. அக்கா, இன்னைக்கு நான் பொழைச்சி உசுரோட இருக்கிறதே பெரிய விஷயம்தான். அந்த பேய்கிட்ட மாட்டிருந்தேன், அவ்வளவுதான் பாத்துக்க. அடி பாவி சண்டாளி, அப்ப நான் கூப்பிட பேய் தான் கூப்பிடுதுன்னு நினைச்சுக்கிட்டு படுத்து கிடந்தியா நீனே? ஏக்கா, அப்ப அவ வீட்டுக்கு மட்டும் போயிருக்க, என்னைய கூப்பிடல? அக்கா எங்கடி என் வீட்டுக்கு வந்துச்சு? அக்காலாம் கிடையாது, அக்கா மாதிரியே ஏதோ ஒரு பேய். பேய் உள்ள நாயும் இல்ல. நேத்தி முறுக்கு சுடுறதுக்கு நான் தான் வந்து உங்களை கூப்பிட்டேன். ஏக்கா, எங்களை விட்டுட்டு முறுக்கெல்லாம் சுட்டுப்பிட்டியா? இந்தா சுட்டு வச்சிருக்கமா, உங்களுக்கு சேர்த்து தான் சுட்டு இருக்கேன். குளிச்சுட்டு புது துணியெல்லாம் போட்டா தானே எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியும். காலையில சாப்பிட்றதுக்கு என்ன செஞ்சிருக்க? இட்லி ஊற்றி வச்சிருக்கேன், ஆட்டுக்கறி குழம்பு வச்சிருக்கேன். அப்புறம் நம்ம வீட்டில் ஒரு வெடை குழம்பு தீட்டு கிடந்தியா, அதையும் அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன். போண்டா, பச்சி, வடை, அப்புறம் சுய உண்டை, முறுக்கு, பலகாரம்னு எல்லாமே செஞ்சு வச்சிருக்கேன். ஏக்கா, எல்லாத்தையும் நீ மட்டுமா செஞ்ச? கூப்பிட்டுருந்தா நாங்களும் வந்திருப்போம்ல. ஆமா, நல்லா வருவீங்க பாரு. எவ்வளவு நேரம் உங்களை கூப்பிடுறது? சரி வாங்க, செஞ்சு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. திரும்ப போலாமா? நான் ரெடி. ஏக்கா வா போலாம். முதல்ல ஒரு புடி பிடிச்சிட்டு தான் அடுத்த வேலையே. அடியே, சாப்பிட வாங்கினது குளிக்காம கிளம்பல வருவீங்க. தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு வாங்கடி. ஏக்கா, ஆமா நீ ஒரு ஆளு. சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப என் அம்மாவோ இல்ல என் அப்பனோ எண்ணெய் தேய்ச்சி விட்டுருக்காவ. கல்யாணத்துக்கு வரவள என்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருக்கேன். எனக்கு இத்தனை வருஷமா தீபாவளிக்கு புது துணி கட்டி கூட பழக்கம் இல்ல. இந்நேரமா அடுப்புலயே தான் கிடக்குறது. ஏதோ இந்த வருஷம் கொஞ்சம் கையில காசு இல்லாம அடுப்பு கிட்டையும் போறதுக்கு முடியல பாத்துக்க. ஆமாக்கா, நான்லாம் எண்ணெய் வச்சு குளிச்சு பழக்கமே கிடையாது. ஏடி, வருஷத்துக்கு ஒரு நாள் தான் எண்ணெய் வச்சு குளிக்க போறோம், இதுக்கே எப்படி சொல்றீங்களா? சரி வாங்க, உங்க 2 பேருக்கும் நானே எண்ணெய் வச்சு விடுறேன். என்னென்னக்கா, குழம்பு தலைக்கிறேனையா விளக்கணையா, எந்த எண்ணெய் வேணும்? அடி பைத்தியக்காரி, குழம்பு தாளிக்கிற எண்ணெயா விளக்கணையா? ஏடி அதை யாராவது தலையில தேய்ப்பாங்களடி? எருமை
தேங்காய் நடி. அது கூட தெரியல. இவ வருஷம் வருஷம் தீபாவளி கொண்டாடலாம். ஆ, தேங்காய் எண்ணெயும் இல்ல விளக்கெண்ணையும் இல்ல. உங்க ரெண்டு பேரையும் மண்ணெண்ணெய் ஊத்தி தான் குளித்தணும் பாத்துக்கோ. என்னக்கா என்னக்கா இது நல்லெண்ணெய் தேய்ச்சி தான் குளிக்கணும், அது கூட தெரியாதா? இப்ப பிள்ளைகளுக்கு எண்ணெயை தான் எண்ணெய் தேய்ச்சி விடுவீங்க. நல்லெண்ணெயா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? அதான் உனக்கு தெரியுது இல்ல, அப்புறம் என்ன? ஆமா, தீபாவளிக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சா வெந்நீர்ல தானே குளிக்கணும். எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. ஐயோ, மழை வேற பெய்யுது, என்ன செய்யறது? வெந்நீரும் போட்டுதான் இருக்கு. வாங்க என் வீட்டுல குளிச்சுக்கலாம். போய் துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க. இக்கா அவன் மாமியா எதுவும் சொல்லாது. அவ என்ன சொன்னா என்ன, வரும்போது துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க, சரியா? சின்ன பொண்ணு போடி போ, வீட்டுக்கு போய் தீபாவளிக்கு எடுத்த புது துணி எடுத்துக்கிட்டு வா. அப்படியே அந்த வெடி டப்பாவே எடுத்துக்கிட்டு வாடி. சின்ன ஆரம்பிக்கலாமா? ஏக்கா, என்னவோ ஆபரேஷன் பண்ற மாதிரி ஆரம்பிக்கலாமான்னு கேக்குற. நீ பாக்குற பார்வையே சரியில்லையே. நெசமா என்னதான் தேய்க்க போறீங்களா, இல்ல என்னை ஏதாவது செய்ய போறீங்களா? ஆமாடி, உன்கிட்ட இருக்கிற இந்த 4 நல்லி எலும்பியும் 4 கிலோ சதையும் கொண்டு இங்கே வித்துட்டு பணக்காரியாக போறோம் நாங்க. சும்மா இருப்பியா? கண்ணை மூடு. வசந்தி எடுறி எண்ணெய. ஏக்கா இந்த எடுத்துட்டேன், உடடி அவ கைய ஊத்துடி எண்ணெய மண்டையில. சோடப்பட்டி கண்ணாடியை கைட்டு வைடியே. ஆஹா, கண்ணாடியெல்லாம் கட்ட முடியாது. கண்ணாடி இருக்கையில எனக்கு அக்காவோட பாதி உருவதான் தெரியுது. கண்ணாடியை கைட்டு விட்டா சுத்தமா ஒண்ணும் தெரியாது பாத்துக்க. இந்த மாதிரி சின்ன பிள்ளைல இருந்து தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்காததாலதான் இவ்வளவு சீக்கிரத்திலேயே கண்ணாடி போட்டுக்கிட்டு சுத்துற நீனு. கண்ணு கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பண்றது? அதான் கண்ணாடியை போட்டுட்டேன்னு. அப்புறம் என்ன, கடைசியா நான் சடங்கானப்ப இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி குளிச்சது. அதோட இப்பதான் தலைக்கு எண்ணெய் வைக்கிறேன். ஆத்தே, இது என்னடி தலைதானா இல்ல எதுவும் தென்னை மாட்டேன் நாரா? ஆண்டி, என் தலைக்கு என்ன எவ்வளவு அழகா ஷைனிங்கா ஸ்ட்ரைட்டா இருக்குது. எது இது ஷைனிங்கா ஸ்ட்ரைட்டா இருக்கு? அடே, பாத்திரம் தேய்ச்சி போட்ட பஞ்ச 4 நாய் எடுத்து கொதறி போட்ட மாதிரி கிடக்கு. இது உனக்கு ஜைனிங்க? கைய வைக்க முடியல, முள்ளு குத்துற மாதிரி குத்துது மண்டை. இந்த மாதிரி எல்லாம் ஆகக்கூடாதுன்னு தான் நான் எப்பவுமே போடுறேன் கொண்ட. சிந்தி நல்லா அழுத்தி தேய்மா. ஐயோ, வேணாம் வேணாம் வேணாம். ஏற்கனவே அவன் மண்டையில மத்தளம் கொட்ட மாதிரி தான் அழுத்துறா. வேணாம், மல்ல தேய்ங்க. ஏடி நல்லா அழுத்தினாதான் எண்ணெய் எல்லாம் உள்ள போய் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் குளு குளு குளுன்னு குளுமையா இருக்க முடியும். சின்ன பொண்ணு கண்ண மூடு. வசந்தி மெல்ல தேய்டி. ஏன்டி இப்படி போட்டு அடிக்கிற? நல்லா அப்படியே அடிச்சு தேய்ச்சாதான் தலை நல்லா இருக்கிற சூடெல்லாம் வெளியே ஏத்தி கொடுக்கும் பாத்துக்க. அதுக்குன்னு பரட்டக்கல்ல பரட்ட தட்டுற மாதிரியே தட்டுவாங்க. சின்ன பொண்ணு உன் வாயை மூடவே மாட்டியாமா? உன் உடம்புக்குள்ள உருப்படியா வேலை செய்யற ஒரே உறுப்பு வாய் மட்டும்தான். ஒரு நேரம் அரைக்குது, இல்ல ஒரு நேரம் பேசுது. இது ரெண்டும் இல்லைன்னா உன்னால உசுரோடையே இருக்க முடியாது பிள்ளைங்க. ஏக்கா, இவளை கொள்றதுக்கு ஒரே வழி, 1 மணி நேரத்துக்கு வாயை மூடி சும்மா இருன்னு சொன்னா போதும். இவளே பைத்தியம் முடிச்சு செத்துருவா. நான் என்ன அந்த அளவுக்கு வாய் பேசுறேன்? எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். இந்த ஊருக்கு வரும்பொழுது ஒண்ணுமே தெரியாத வந்தேன். எப்போ உங்க கூட சேர்ந்தனா அப்போ உருப்படாம போயிட்டேன். என்னது என்னது? பேசத்தை விட்டுவிட்டு வேலையை ஒழுங்கா செய்ய வசதியே. அடுத்தது நீதான். சின்ன பொண்ணு கையில கொஞ்சம் எண்ணெய் ஊத்துறேன், தொப்புள்ள வச்சுக்க. என்ன? சரிக்கா. அக்கா, இந்த வசந்தி 2 கையும் பிடிச்சு விட்டுட்டோம். நீ அப்படியே செத்து இந்த காலை பிடிச்சு விடுறியா? கை விளக்கு கொழுப்ப. சரி, போனா போதுன்னு உட்கார வச்சு எண்ணெய் தேய்ச்சி விடுறதுக்கு கையை ஒரு ஆளு பிடிச்சு விடணுமா, காலை ஒரு ஆளு பிடிச்சு விடணுமா? விட்டா குளிக்க வச்சு பவுடர் போட்டெல்லாம் அடிக்க சொல்லி சட்டையை போட்டு விட சொல்ல இருக்கேன். வசந்தி ஏக்கா, உங்க 2 பேர் கையிலயும் என்னவோ ஒரு மந்திரம் இருக்கு. அப்பா பாப்பா, நீங்க 2 பேரையும் கையும் காலையும் பிடிச்சு விடுறது எனக்கு என்னவோ சொர்க்கத்துல மிதக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இப்படியே பிடிச்சு விடுங்களேன். சத்த நல்லா அசந்து தூங்கிட்டு வர. தூக்க கண்ணு சொக்குதுப்பா. சொக்கும் டி உனக்கு சொக்கும். அவ்வளவுதான், என்ன தேய்ச்சி விட்டாச்சு. அடுத்து எங்க 2 பேருக்கும் தேய்ச்சி விடு. என்னதே, உங்க 2 பேருக்கும் நான் தேய்ச்சி விடணுமா? ஐயா, என்னால முடியாது. என்னால இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாதுப்பா. என்ன பண்ண? நாங்க 2 பேரும் உனக்கு தேய்ச்சி விட்டோம்ல, ஒரு ஆளா ஒருத்தவங்களுக்கு என்ன தேய்ச்சி விட முடியாதுடி. அதெல்லாம் செய்யலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் போய் நல்ல சூடா வெண்ணி அக்கா போட்டிருக்கு எடுத்து குளிச்சுட்டு புது துணியை போட்டுக்கிட்டு வரேன். நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இந்தா, அங்க போய் வெண்ணில கைய வச்ச கைய கால உடைச்சிரும் பாத்துக்க. போய் உட்காந்து விடுங்க. என்ன தேய்ச்சி விட சொன்னா என்னால முடியாது, நான் சொல்றேன். அக்கா, 2 பேரும் எனக்கு எண்ணெய் தேய்ச்சி மஜாஜ்லாம் பண்ணது ரொம்ப தூக்கம் வருதுக்கா. என்னாலாம் எண்ணெய் தேய்க்க முடியாது. ஒரு ஆணையும் கட்ட தேவையில்ல, போய் ஓரமா உட்காரு. 3 பேரும் ஒன்னாவே குளிக்கலாம். அக்கா நீ உட்காருக்கா, உனக்கு நான் தேய்ச்சி விடுறேன். இல்ல வசந்தி நீ உட்காரு, உனக்கு நான் தேய்ச்சி விடுறேன். இல்லக்கா முதல்ல நீ உட்காருக்கா. வசந்தி முதல்ல நீ உட்காருமா. ஆத்தி, என்ன 2 பேரும் இப்படியே மாறி மாறி சொல்லிக்கோவாப்ல இருக்கு. ஏம்மா 2 பேரும் உட்காருங்க, 2 பேருக்கும் நானே தேய்ச்சி விடுறேன். சொல்றேன். ஆமா, 2 பேரும் உட்காருங்க, நானே 2 பேருக்கும் தேய்ச்சி விடுறேன். வசந்தி நேரா உட்காராண்டியே. நான் நேராத்தான் உட்காந்துருக்கேன், நீ ஒழுங்கா ஊத்து முதல்ல. ஆளி மண்டியம் பாரு, ஆளி மண்டியம். என்னைய சொல்றா இவ தேங்காய் நேரம் மண்டன்னு 4 முடி. அடுத்து அக்காவுக்கு. அக்கா, உங்க கூந்தல கொஞ்சம் அவுத்து விடுங்க. ஆத்தே, எவ்வளவு நீட்டு முடி. கண்ணு போடாதடி, கண்ணு போடாத. ஏற்கனவே என் முடியெல்லாம் பாதி கொட்டிக்குச்சு. இதுவே பாதி கொட்டிடுச்சா? இதுல காடி கூட ஏன் முடி இல்ல. சாமி, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு கொண்டைய போட்டு மண்டைய மறைக்கிறியா? என்ன பண்ண, எண்ணெய் ஊத்திட்டு அப்படியே போயிட்டு கண்ணெல்லாம் வழியுது பாருடி. சின்ன பண்ண, எவ்வளவு எண்ணெய் ஊத்துற? இருங்க, நீங்க செய்யும் போது நான் எதுவும் பேசினேன்னா சாம அமைதியே இருங்க. கொஞ்ச நேரம் 2 பேரும் அப்படியே கண்ண மூடி உட்காருங்க. இன்னும் உங்களுக்கு புதுவிதமான டெக்னாலஜில மசாஜ் பண்ண போறேன். என்னது? ஆமா,
நீங்க 2 பேரும் உங்க வீணா போன கையை வச்சு எனக்கு மஜாஜ் பண்ணீங்கல்ல, நான் நாளை அப்படி பண்ண மாட்டேன். 4 அடினாலும் நல்ல நங்குன்னு மண்டையில நடு மண்டையில விடுற மாதிரி நல்ல நெய்லாம் அப்படியே சரசரன்னு உள்ள இறக்குற மாதிரி இப்ப எப்படி மசாஜ் பண்றேன்னு பாருங்க. ஆத்தி என்னடி செய்ய போற? அக்கா கண்ணு கண்ணை மூடி உட்காருக்கா. அப்படியே இருங்க, நான் சொல்ற வரைக்கும் கணக்கு இருக்க கூடாது. என்ன வசந்தி, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். நீ எப்படி மசாஜ் பண்ற நானும் பாக்குறேன். ஏய் அம்மா, என்னடி, என்னாச்சு? என்னாச்சுமா வசந்தியே? ஏக்கா என்னக்கா கட்டக்கடி எடுத்து நட்டு மண்டையில நட்டா நடிக்கிறேன், என்னாச்சுன்னு கேக்குறேன். என்னது, கழி எடுத்து அடிக்கிறேனா? ஏன்ட்டு இப்படி அண்ட புழுவு ஆகாச புழுவு புழுவுறேன்? ஏக்கா பாராக்கா இவள? அவ எங்கம்மா அடிச்சா? நம்மளை விட நல்ல எண்ணெய் தேய்ச்சி விட்டா. என்ன தேய்க்கிறாளா? ஏக்கா எதையே கொண்டு அவ அடிக்கிறாக்கா என்னைய? ஆமா, என் நேரமா அடிக்கிறது உதைக்கிறது அது மட்டும்தானே உனக்கு தோணும். சும்மா கண்ணை மூடிடி. உன் மண்டை அந்த அளவுக்கு கருங்கல் மாதிரி இருக்கு, அதான் என் கைப்படுறது உனக்கு அப்படியே அடிக்கிற மாதிரி இருக்கு. ஏய் போய் சொல்லாத, என்னத்தையே கொண்டு என்னைய அடிச்சதானே? இது என்ன ரொம்ப போச்சு? இடி பட்டு இந்த பக்கம் அக்கா, நீ வாக்கா, நான் உனக்கு என்ன தேய்ச்சி விடுறேன். நாலுமுடி, உனக்கு அவ்வளவு குறைச்சல தூக்கமே வராதே. சும்மா கண்ணை முடிக்கிட்டு உட்காரு பிள்ளை. அக்கா சொல்லுதுல, கண்ணை முடிக்கிட்டு உட்காரு. அப்படியா? இன்னைக்கு உன் மண்டையை 2 புழக்கறான் இருடி. ஐயோ மாட்டிக்கிட்டனே. சின்ன பண்ணு கடி உடனே நில்லடி. என்ன தேய்க்க சொன்னா கட்டையை கொண்டு அடிக்கிறேன். இன்னைக்கு உன் எலும்பு 2 உடைக்கிறேன்.